பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 4வது வசனம், Psalm 27 verse 4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த 27ஆம் சங்கீதம் அநேக நம்ம மனப்பாடமாய் நம்ம சொல்லுகிற ஒரு சங்கீத பகுதி, தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். நான் தாவீதுக்கு பாருங்க ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அது என்ன வாஞ்சையா? அவர் சொல்லுகிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அதை நான் ரொம்ப வாஞ்சியோடு நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் தங்கி இருப்பதை நாடுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறத அவர் அவ்வளோ வாஞ்சிக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும், நான் ஆண்டவருடைய மகிமையை ஆராய்ச்சி செய்ய, ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து அதெல்லாம் பிரமிக்கத்தக்க விதமாய் காணப்படுகிறதே, அதெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஆண்டவருடைய மகிமையை நான் தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கும்படி ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு சண்டே இல்லை ஒரு மிட் வீக்கில் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு அப்படி தானே? இன்னைக்கு அநேகருக்கு ஆலயத்துக்கு போகிறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதை நாடுகிறேன். அல்லேலூயா. தாவீதுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் இல்லை பிரியமானவர்களே? தாவீதனுடைய வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்ம எதற்காக ஆலயத்துக்கு போகிறோம்? சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு கூட போய் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் இல்லை, நம்மளாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் எத்தனை பேர் நம்ம தாவீதை மாதிரி சொல்ல முடியும்? ஆண்டவருடைய ஆலயத்தை நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க நான் வாஞ்சியோடு இருக்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க வாஞ்சியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பதற்கு எனக்கு வாஞ்சியாக இருக்குது, ஆண்டவருடைய ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியாக இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிற ரேஷியோ ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வீட்டில் இருந்த வண்ணமாக நம்ம ஆன்லைனில் நிறைய சர்வீசஸை நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியுது. ஆனால் அது நம்மளை சர்ச் சர்வீஸுக்கு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடவே கூடாது. ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கிறோம், ஏதோ ஒரு முடியாமல் இயலாமை அது நிமித்தமாக நம்ம வீட்டில் இருக்கிறோன்னா நம்ம ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் எல்லா வசதிகள் எல்லா வாய்ப்புகளும் எனக்கு இருந்தும் நான் ஆலயத்திற்கு போகாமல் இருப்பது எப்படி? அன்னைக்கு தாவீது பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு ராஜா, ஒரு வார் ஹீரோ அவர் இல்லை, எவ்வளோ யுத்தங்களை செய்த ஒரு பராக்கிரமசாலி. அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும் இல்லையா? எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் அரசாளுகிறார். ஒரு நாள் எத்தனை சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, அவர் வாஞ்சையெல்லாம் என்னது? ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அப்படியே நான் தங்கி இருந்துடலாமா, அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே நான் இருந்துடலாமா அப்படின்னு அவர் சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு வாஞ்சை இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்திற்கு உரியவர்களாய் நம்ம இருக்கிறோமா பிரியமானவர்களே? இந்த உலகத்துலேயும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம தேடணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கிருபையினால் அதிகாலையில் நம்ம எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இது தேவன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ன்றது ஒரு பெரிய கர்த்தருடைய கிஃப்ட். ஏன்னா எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம தேவ பிரசன்னத்தில் பாட, துதித்து, ஜெபம் பண்ணி, பைபிளை வாசித்து, தியானித்து அந்த நாளை நம்ம துவங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள்
ஆலயத்துக்கு போகிறதுல நம்ம சந்தோஷமாக அதுக்கு முந்தின நாளே எல்லா ஆயத்தங்களையும் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம டைமுக்கு முன்னால் போய் கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம். இல்லை, ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் நமக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் பர்சனலாக ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் இருக்காது. ஆனால் நம்ம ஆலயத்துக்கு கொஞ்சம் ஏர்லியாக போய் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த வாரத்தில் இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு அப்படியே என்ன செய்யலாம், நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேர் அதை நம்ம வாஞ்சிக்கிறோம்? தாவீதுக்கு அந்த வாஞ்சை இருந்தது அல்லவா? தாவீது ஒரு மேய்ப்பனாய், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாக அவர் இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை ராஜ அரண்மனையில் கொண்டு வந்ததை தாவீது மறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலிருந்து நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், இதுக்கு காரணம் அவர்தானே என்று சொல்லி அந்த நன்றியுள்ள ஒரு இருதயம் அவருக்குள்ள எப்போதும் இருந்தபடியினால தான் அவர் ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து ஆண்டவரை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். அவருடைய லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு, ஆனாலும் பார்த்தீங்களா ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் அவரை பாதுகாத்தார். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கூட எத்தனை நேரம் ஆண்டவர் நம்மளை எங்கேருந்தெல்லாம் தூக்கி எடுத்து இன்றைக்கி நம்மளை கண்மலையின் மேலே வச்சிருக்கிறாங்க. எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க நம்முடைய வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள், முறுமுறுப்பான வார்த்தைகள் வரவே வராது. அதுக்கு மாறாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம், துதிக்கிற ஒரு உதடுகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இன்னொரு வாஞ்சை என்னன்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணுன்ற வாஞ்சை. பாருங்க, அதுக்கு முன்னாலேயும் யாரும் அப்படி யோசிக்கல, அவருக்கு பிறகும் யாரும் அதை பெருசாக யோசிக்கல. இல்லை, எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க தாவீதுக்கு பிறகு, ஆனால் யாருக்கும் அந்த ஒரு யோசனையே இல்லை. பாருங்களேன், அந்த ஒரு வாஞ்சை இல்லை. ஆனால் தாவீதுக்கு ஒரு விசேஷமான ஒரு விருப்பம். என் வீடு இப்படி பளிங்கு மார்பிளும் கிரானைட்ஸுமா இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய ஆலயம் இப்படி இருக்குதே, ஆண்டவருடைய பெட்டி எப்படி தரையில் இருக்க முடியும், ஒரு ஆலயத்தை நான் கட்டணும். அந்த வாஞ்சியை என்ன செய்தார் கர்த்தர், அப்படியே ஆண்டவர் பிளஸ் பண்ணாங்க. ஆண்டவர் அப்படியே மனம் குளிர்ந்து போனாங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ஆண்டவர் அப்படியே தாவீதோட பேசும்போது சொல்லுவாங்க, நான் என்ன கேட்டேனா, எனக்குன்னு ஒரு ஆலயம் வேணும்னு நான் கேட்டேனா, ஆனால் என்னுடைய மகனாகிய தாவீது எவ்வளோ பாரப்பட்டு அதை சொன்னானே, அவனுடைய வம்சத்தில் ராஜா இல்லாமல் போகவே போகாது என்று சொல்லி கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறார். உன் வம்சத்தில் எப்பொழுதும் ராஜாக்கள் இருப்பாங்க அரியணையில். அதே போல் யூதா கோத்திரத்தில் அநேக ராஜாக்கள் இருந்ததை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, தாவீதின் வேரிலிருந்து வந்தவர் தான் நம்முடைய மேசியா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது கூட நிறைய பேர் அவரை எப்படி கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கும் இஸ்ரவேலுடைய ஃப்ளாக்ல என்ன இருக்குது, ஸ்டார் ஆஃப் டேவிட் இருக்குது. அந்த தாவீதுன்ற நேமுக்கு இவ்வளோ ஒரு கனத்தை தேவன் கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு ஆண்டவர் மேலே இருந்த வாஞ்ச, தேவனுடைய வீட்டுக்கு மேலே இருந்த ஒரு பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நமக்கும் அந்த பக்தி வைராக்கியம் வரட்டும். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு விருப்பம், ஒரு வாஞ்ச, ஹல்லேலூயா, அது வரட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நம்ம நாடும். ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம போகிற சர்ச்சஸில் என்னென்ன மீட்டிங்ஸ், ஃபாஸ்டிங் ப்ரேயரோ நைட் ப்ரேயரோ எந்த ப்ரேயர் இருந்தாலும் சரி, அந்த ப்ரேயர்ஸில் நீங்கள் என்ன செய்யுங்க, கலந்துக்கோங்க. அது ஒரு விசேஷித்த அனுபவம். நம்ம வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான். ஆனால் நம்ம போகிற ஆலயத்தில் எப்போல்லாம் ஸ்பெஷல் சர்வீஸ் இருக்குதோ, ஜெபம் இருக்குதோ, நம்ம என்ன செய்திடணும், போய் அதில் கலந்து கொள்ளணும். அதுக்கு தான் பாருங்கள், நிறைய பேர் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க வீடு. அதை அவங்க விரும்புவாங்க. ஏன்னா எப்போனாலும் நான் ஆலயத்துக்கு போயிடலாம். நம்மளுடைய ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வீடு எப்படி இருக்கும், ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அப்படியே நடந்து போயிடுவாங்க. அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? நம்மளுடைய அம்மாமாரெலாம் பார்த்தீங்கன்னா, அப்பா கார் வேணும் இல்லை மோட்டர் பைக்கில் கூட்டிகிட்டு போகணுன்னே விரும்ப மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலைகளை செய்துட்டு என்ன செய்துருவாங்க, ஆலயத்துக்கு போயிடுவாங்க. ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்தில் விமென்ஸ் மீட்டிங்கில் கலந்துப்பாங்க, எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்க. அந்த வாஞ்ச இன்னைக்கு நமக்கும் வேணும். பிரியமானவர்களே, நம்ம தூரத்தில் இருக்கலாம், ஆனால் எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டோடைய ஆலயத்தை நேசிக்கணும். இன்றைக்கி நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆலயத்தில் ஏன் இல்லாமல் போகுது, ஜனங்கள் வராததுனால ப்ரேயர்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் ஆலயத்தையே அப்படியே பெருசாக செகண்டரியாக நினைக்க ஆரம்பிக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆலயங்கள்லாம் நிரம்பாமல் அப்படி காலியாக இருக்குது. நம்ம அப்படி விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியாருக்கும் அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
தலைமுறை தலைமுறைக்கும் ஆலயங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அநேகரை புதுசாக ஆலயத்துக்கு நம்ம கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?